ஹார்முஸ் ஜலசந்தியில் போர்க்களம். ஈரான் அதிரடி. லெபனானை விட்டு ஓடும் அமெரிக்கர்கள். உலகமே உற்று நோக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. ஒருபுறம் கடலில் கப்பல்கள் சிறப்பிக்கப்பட, மறுபுறம் ஒரு நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க தனது குடிமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தனது கடற்படை பாலத்தை காட்டி வருகிறது. சமீபத்திய தகவலின்படி, சர்வதேச கடல் எல்லையில் பயணித்த 2 பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்களை ஈரானிய புரட்சிப்படை பாதுகாப்பு படை அதிரடியாக தடுத்து நிறுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த கப்பல்கள் பாதுகாப்பான விதிகளை மீறியதாக ஈரான் கூறினாலும், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த கடல் பாதை அடைக்கப்பட்டுள்ளதால் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக முடங்கும் அபாயம் உள்ளது. மறுபுறம் லெபனான் நாட்டில் தங்கியுள்ள தனது நாட்டு குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இப்போது வெளியேறி விடுங்கள், இல்லை என்றால் ஆபத்து காலங்களில் உதவ முடியாது என்ற ரீதியில் விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை லெபனானில் ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க தூதரகம் இந்த அவசர முடிவை எடுத்துள்ளது. இந்த மோதல் வெறும் அரசியல் மோதல் மட்டுமல்ல, இது ஒவ்வொரு சாமானிய மனிதனின் பாக்கெட்டையும் பாதிக்கக்கூடியது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் 20% அதிகமான கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. இங்கு பதற்றம் அதிகரிப்பதால் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஒருவேளை போர் மூண்டால் அது உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கும் அதன் விளைவாக விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கவலையாக உள்ளது.